கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு வேண்டுகோள். இன்றைய நாட்களில் நம்ம கிராம மிஷினரி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம டேவிட் கணேசன் ஐயா பாஸ்டர் இருக்காங்க. அவங்க கிராமங்களில் ரொம்ப அழகாக அந்த ஊழியம் செய்கிறாங்க. நம்மால் முடிந்த உதவிகளை ஒன்று ஜெபத்தில் என்ன பண்ணோம், முதல்ல அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எந்த நேரத்தில் வீட்டு ஜெபமாக இருந்தாலும் ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போது மறக்காமல் டேவிட் கணேசன் ஐயாவுக்கு அவங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற கிராம மிஷனரி ஊழியங்கள் அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்க இன்றைய நாட்களில் ரொம்ப ரொம்ப அழகாக யாரும் செய்ய பயப்படுறாங்க. ஆனாலும் இந்த சுவிசேஷ ஊழியத்தை கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப அழகாக அவங்க செய்கிறாங்க. கண்ணீரோடு செய்கிறாங்க, அழுகையோடு செய்கிறாங்க, மிகுந்த பாரத்தோடு செய்கிறாங்க. ஏசப்பாவுக்காக இப்படி ஒரு வைராக்கியத்தோடு செய்கிற இந்த ஊழியம் இன்றைய நாட்களில் எனக்கு தெரிஞ்ச அவங்க தான். ஆனாலும் நம்ம போய் அவங்களோட இணைஞ்சு இந்த ஊழியத்தை செய்ய முடியல. ஆனாலும் பணம் கொடுத்து உதவ முடியல. ஆனால் கொடுக்கணுன்னு ஆசை இருக்குது, கொடுக்க முடியல. நம்மளால் முடிந்த ஒரு 100, 200, இல்லை 500, இல்லை 1000 நம்ம இந்த ஊழியத்திற்காக விதைப்போம். கட்டாயம் பலன் கொடுப்பாங்க. ஏன்னா இன்றைய நாட்களில் கிராமங்களில் போய் நடந்து திரிந்து கைப்பறுதி ஊழியங்களை டேவிட் கணேசன் ஐயா மூலயமா அவங்கெல்லாம் இறங்கி அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. நம்மளால் முடியல, ஆனாலும் இணைந்து அவங்க செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம். அதற்காக விதைப்போம், அவங்களுக்காக ஜெபிப்போம். நம்ம இந்த உதவி நம்ம கட்டாயம் பரலோகத்தில் நமக்கு கட்டாயம் ஆண்டவர் நமக்கு இதுக்குள்ள பலனை கட்டாயம் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாங்க. நல்ல அழகாக செய்கிறாங்க ஊழியம், ரொம்ப பாரத்தோடு செய்கிறாங்க. பார்க்கும்போது டிவியில் கிராம மிஷினரி ஊழியம் அந்த இதை பார்க்கும்போது டிவியில் ரொம்ப வாஞ்சியாக இருக்குது. ஆனால் நம்மளும் அதனோட இணைஞ்சு செய்யலாம்ங்கிற ஒரு நமக்கு விருப்பமும் வருது, ஒரு வாஞ்சியும் வருது. நம்மால் முடிந்த உதவிகளை நம்ம தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் கட்டாயம் டேவிட் கணேசன் அந்த டீமில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நம்ம செய்வோம். ஜெபத்தில் அவர்களை தாங்குவோம். இதை பார்க்குற நீங்களும் அநேகருக்கு இந்த காணொலி அனுப்புங்க. யாவரும் பார்த்து இந்த ஊழியத்தை இன்றைய நாட்களில் இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த நாட்களில் கிராமத்தில் போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கிராமத்தில் நற்செய்தி அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இயேசுவை குறித்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலைகளையும் தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் டேவிட் கணேசன் ஐயா அவங்களோடு கூட இணைந்து செய்கிற இந்த ஊழியத்திற்கு நம்ம ஆண்டவற்றை நம்ம வேண்டுவோம், ஜெபிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை அவருக்கு கட்டாயம் செய்வோம். ஆமென். ஸ்தோத்திரம்.